சுடாத அப்படிலாம். இப்போ உங்களால் எதுனாச்சும் பண்ண முடியுமா எங்களை? ரத்தம் வருதாடா? ரத்தம் வருதாடா? கேமரா கேப்சர் ஆகுதா? மேனண்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கிட்டு இருந்த ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் இந்த இடத்துல வந்து 2 பில்டிங் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் 3ஆவது ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்த அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கை ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். அது தெரியும்னு நினைக்கிறேன். பாரு கன்ஃபார்ம் தெரியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாதை மட்டும் போகுது. ஸோ ஃபைனலாக அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷூட் எடுக்க போகுது. ஸோ இப்போ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா முள் எல்லாமே உனக்கு வந்து காலில் கிழிச்சு கொஞ்சம் ரத்த காயம் வந்து ஸ்டார்டிங்லேயே வாங்கிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் வந்திருக்கோம். என்ன இங்கே நடக்குது, கோஸ்ட் இருக்கா, சைக்கோ இருக்கா, இல்லை லோக்கல் இந்த மாதிரி இல்லீகலான விஷயம் நடக்குதா அப்படின்னு பார்க்க தான். என்னென்னா அந்த பில்டிங் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே போகும்போது தான் புல் காடு முள்ளாக இருக்குது. இதுக்கே பெரிய சவால் தான் உள்ளே போகிறது. உள்ளே போனால் தான் தெரியும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உள்ளே போயிட்டு. ஃபைனலாக அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காட்டுறேன் இப்போல்லாம் அந்த பாதையை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், போகலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அந்த வடிவமைப்பு இருக்குது. பட் இதனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ம் ஏய் லெஃப்ட்டு ரைட்டு இல்லை சவுண்டு கேட்ட மாதிரி இது சென்னைக்குமே இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து அம்மாவுக்கு நடக்கும். என்னடா என்னதானே ஃபைனலாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்டா. என்னத்த இதுதான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். தெரியுது பார்த்தீங்களா? பக்கத்து ஊரில் போக முடியுமான்னு தெரில, ரொம்ப முள்ளாக இருக்குது. ஆமாம், சொன்னது ஞாபகம் இருக்குதா? என்னது? நீ நானும் வந்தப்போ அந்த அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு தொட்டிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கள்ளக்காதல் வச்சு ஹஸ்பண்டை வந்து சாவடிச்சதாக சொல்கிறாங்க. பார்த்து வா 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 பொறுமையாவா. என்னது அது? தெரியுதா? சரி போ 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 போ. சவுண்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒன்றும் இல்லை.
பார்த்து பார்த்து பார்த்து. சவுண்டு மேலே இருந்ததா கீழே இருந்ததான்னு தெரியல. ஒரே மாதிரி சவுண்டு கேட்குது. கேமராவில் கேட்குதான்னு தெரில. ஃபுல்லாக முடிச்சுட்டு மேலே போகலான்னு. ஆமாம் அப்படி வருது. அதை சொல்லலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாயிசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வேளையாக வந்து ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சவுண்டு வந்து கேட்டுச்சு. பட் அது என்னன்றது தெரில. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில் வந்து கேட்குதான்னு தெரில. ஒரு சவுண்டு வந்து ஆக்சுவலாக கேட்டுச்சு. ஆக்சுவலாக கேமரா வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து பிளட்டு வந்துச்சு அப்படின்னால கேமரா வந்து கட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சவுண்டு வந்து கேட்டுச்சு. அந்த டைமில் வந்து கேமரா வந்து நாங்கள் வந்து ஆன் பண்ண மறந்துட்டோம். எல்லாமே கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. ஏண்டா ஆரம்பிக்க தானே போதும், அவ்வளோதான் முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். என்ன சவுண்டு கேட்டுது? என்ன சவுண்டு? பறவையா? ஓகே ஓகே. இல்லை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். Jumping on my dick, I know she like it 'cause you love. ஆசை இப்போ ஓகே தானே? எடுத்துடலாம். மேலே இருக்குதா? பார்க்குறா பேக் மாட்டிருக்கும். இதாக தான் இருக்குது. அதெல்லாம் எரிச்சிருக்கேன் தானே அது? ஆமாண்டா. என்ன அது கறி கொட்டமாக இருக்குல்ல? சரி வா 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 வா. என்னடா அடிப்பட்ட அப்படி சவுண்டு கேட்கும். இந்த மாதிரியா? கன்ஃபார்மா? பார்த்து ஐயோ என்னடா? டேய் 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 சவுண்டு வேறு கேட்குதுடா. என்னடா அது? கரெக்டாக அந்த தோலை வந்து சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு ஆள் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கன்ஃபார்மாக ஆள் இருக்காங்க. அப்புறம் எல்லாமே ரொம்ப பழைய துணிமாக இருக்குது பாரு. இல்லை நிராஜ் நிராஜ் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன சவுண்டு? இங்கே இது போடுற ஆடுது போடுறான். ஆனால்
கேட்டுச்சா இல்லையா உனக்கு? இங்கே ஒரு சவுண்டு கேட்டுச்சா இல்லை? இங்கே போடு. கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று இருக்குடா ஆசை. நீ வாடா வாடா. இல்லை இந்த நடு ஃபேண்ட் மட்டும் ஆடிட்டு இருந்தது. என்னது இது? டீ ஏதோ ஒன்று இருக்குடா ஆசு. சீக்கிரம் பாடுறான். ஆண்டு போகிற ஆடுது பாரு. தெரியுதா இல்லையா? தெரியுது. இது பாரு அந்த அந்த உள்ள போகிறேன். என்ன இருக்கு? நினைக்கிறேன்டா. தேனியா? தேனி கூட என்ன கன்ஃபார்மா? அவ்வளோ ஜூம் போடாதரா. என்னது அது? ஏதோ ஒன்று பார்த்து பம்பு நிற்கிறா. தேனி அங்கே டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறா. யோசிக்காது. இல்லை ஓடிடலாம் ஆசு. இங்கே பாரு என்ன சார் அந்த பேண்ட்டு மட்டும் ஆடுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. உள்ள அதான் ஏதோ ஒன்று இருக்குது ஒரு விசித்திரமா. இல்லை வேணா ஆசை வச்சிருக்கா. ஆமாம் அது செவனேன்னு இருக்க நோண்டி விட்ட மாதிரி. ஆனால் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம். இல்லைடா டே அசி வேற வச்சு அனிமல்ஸ் தான் நல்லா பண்ணுவேன். வெளியேண்டா இங்கே இருக்கு. சவுண்டு கடிச்சு அதான் சொல்ல சவுண்டு கிட்ட இருக்குதுங்க. சிங்கத்தில் எடி அணில்ரா. என்னடா திருப்பி ஆடுது? தெரிஞ்சு உள்ள அது குட்டியும் போட்டு நினைக்கிறேன்டா. அந்த பேண்ட்டு போட்டிருக்கா? ஆமாண்டா. வா டிஸ்டர்ப் பண்ணாது. இதாக ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட என்னமோ தான் நினச்சேன். என்னடா அது? மேலேருந்து கேட்குதா? மேலேருந்துடா. சரி நான் வேகமாக காட்டிட்டு சீக்கிரம் மேலே போகிறேன். ஏன்னா கீழே வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஜஸ்ட்டு ஆள் இருக்காங்களான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு. யாரா பின்னாடி? மேலையா? ஆளுன்னாப்பா மேலே போன வந்தால் தெரியும் என்னென்ன. நம்ம அந்த வந்த வழி அந்த சைடு தான் படிக்கிட்டு போல. சரி ரைட்டு வா மேலே போயிடலாமா? நீ பார்த்துடா. வா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் மேலே போகிறோம்.
வரலாம். எப்பயும் போல தான் ம் வழக்கம் போல் நம்ம வந்துட்டு போனோம்னா சவுண்டு கேட்கும். ம் நைட் டியூஷன் இன்றைக்கி வெளியே எடுத்துருவோம். இங்கேயா? ஆமாம், மேலே நம்ம கீழே இருக்கும்போதே ஆள் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ம் அதனால் வந்து நைட் டியூஷன் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா, இந்த வியூவை பார்த்த மாதிரி நான் சொல்கிறேன். ம் ம் சரி எடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நைட் டியூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் வந்து இந்த ஃபுல் வியூவுமே வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் வியூவுமே கவர் ஆகும். ஓகே தானே? பண்ணலாம்டா. இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மோசம். சரி யாரோ ஒருத்தவங்க வாழ்கிற மாதிரி அப்படியே வந்து எல்லாமே இருக்குது. பட்டு ம் ட்ரை பண்ணலாமா? என்னது ரிச்சுவல்? என்ன ரிச்சுவல்? கேட்குதா? எங்கே சுற்றிலும் கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நாங்கள் அந்த இடத்துல நைட் டியூஷன் வச்சுருக்குறோம். ஸோ எல்லாமே கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா இங்கே எங்கடா மேலே போய்ட்டு ஒரு ரெட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ம் இந்த நைட் டியூஷன் இங்கே கீழே இருக்குது. ம் அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை இல்லீகலாக நினச்ச ஆக்டிவிட்டி நடக்குமா? யாரா? வா 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 வா. மேலே அணைச்சிருக்கீங்களா? மேலே சவுண்டே கேட்கலையடா. எங்கேருந்தா சவுண்டு கேட்குது? இல்லை இல்லை
ஏதாச்சும் இருந்தாண்டா இதாகும். இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். இனிமேல் நம்ம நிற்கிறதுக்கு வேலை இல்லைடா. எங்கடா? இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. தயவு செஞ்சு பயமுறுத்தி எங்களை ஓட வைக்கணும் அப்படின்றத அந்த ஒரு நினப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே மறந்துடுங்க. கொஞ்சமாச்சும் எங்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யாரா அது? எங்கடா? எங்க? சரிதான்டா. இல்லடா போனாங்கடா கன்ஃபார்ம் பாஸ். பார்த்துட்டியா? அதான் எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படியே போனாலும் அந்த செடி நினைச்சு ஆடணுமே. டேய் எனக்கு உள்ள வந்து பாருங்க. ஒரு இடத்து ஃபுல்லாக போய் பார்த்துருங்க. இதுதான் ஒன்று பண்ணு. நீ அங்கே நின்றுக்கோ. நான் இங்கே நிற்க. இல்லை ஆசை நான் இங்கே நிற்கிறேன். நீ அந்த இடத்துல இல்லை. சரி நான் சொல்கிறேன். பார்த்தலாம். 2 பேரும் ஒவ்வொரு மூலையில் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். எங்கடா? அங்கதான்டா. என்னடா? சுத்துறீங்க இருக்குதா? இல்லை பின்னாடி ஆசு கேப்சர் பண்ணியா? சவுண்டு கேட்குதா? சுற்றிலுமே. இல்லை நீ அங்கேயே நில்லு. எங்கே தான் வருதுன்றது எனக்கு பிடிச்சா உன் ஆசை. சென்டர் அங்கிட்டு போ. ஃபுல்லாக கேப்சர் பார்த்துக்கிட்டே இரு, விட்டுறாத. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. வாடா அப்படியே வா. வாடா பார்த்துட்டேன்டா. எங்க? இல்லடா எனக்கு பிடிக்கல போலடா நம்ம வந்தது. மொத்த ஆக்டிவிட்டி இங்கே தான்டா இருக்குது. இல்லை வீடியோ நைட் விஷனை கையில் எடுத்துருவோம். எல்லாம் லைட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நடப்போம். லைட்டு இல்லாமலா? ஆமாம் லைட் இருந்தே பார்த்தியா? எனக்கு ஹார்ட் பீட் செம்மையாக தான் ஆகுது. ஆமாண்டாடி அப்படி பண்ணால் மட்டும்தான் இது வேலைக்கு ஆகும். வா வழியே இல்லை. லைட் விஷன் அங்கே இருக்கா? எடுத்துடலாம் செய்யா? பண்ணிடுவோம். அப்போ தான் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும்ல. நம்ம இங்கேருந்து அங்கிட்டு வருது, அங்கேருந்து அங்கிட்டு வருதா? நைட் விஷனை பார்த்துடலாமா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் விஷன்லேயே இப்போ எடுக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலை. ஏன்னா மெயின் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் விஷுவல் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நைட் விஷன்லேயாச்சும் கேப்சர் ஆகுதா அப்படின்றதுக்காண்டி தான். எனக்கு ஒன்றும் புரியல, நைட் விஷனில் எந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகும் அப்படின்றது தெரில. ஒரு சில சவுண்டில் எங்களுக்கு வந்து கேட்டுட்டு இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து நின்றுருக்குறோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணிக்க. ஒன்றுமே தெரியலடா. உண்மையாக தெரியலையா? உண்மையாக தெரியலையா? பார்த்துக்கலாம். யாருனாச்சும் இருக்கீங்களா? அங்கிட்ட யார் இது? யாரும் இருக்கிறீங்கன்றது மட்டும் எனக்கு நம்ம கேமரா வச்சுக்கோம்ல, அங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அங்கே லாங்கில் வந்து ஏதோ ஒரு இது விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. பட் அது என்னன்றது தெரில. அந்த இடத்துக்கிட்ட தானே சவுண்டு கேட்குது. வா 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 வா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். இருட்டுன்றது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ உங்களால் எதனாச்சும் பண்ண முடியுமா எங்களை? லைட் ஆன் பண்ணிடலாம். பேசுறாங்க. இதே மாதிரி என் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ கீழே கண்டா யாரு? நீங்க இவ்வளவு பண்றீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் கூட உங்களை பார்த்து எனக்கு பயம் இல்ல. உங்களால இப்ப எங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்களை அஃபர்ட் பண்ண முடியுமா உங்களால? இருக்கு சம்திங் மாதிரிதான் இருக்குது. கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? ஏதாச்சும் ஒரு விஷயம் கேப்சர் ஆச்சுன்னா சொல்லு, லைட் அடிச்சிடுறேன். நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேப்சர் ஆகிடுச்சு. நீங்க நடத்தவங்க கேட்கலாங்களா? நம்ம சுத்தி ஏன் அனுப்புறீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நம்மளுக்கு சுத்தி தான் இருக்கு. நீங்க ஏன் அனுப்புறீங்கன்றத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கோபமா இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் எதனால கோபமா இருக்கிறீங்க? நாங்க இந்த இடத்துக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க. நாங்க இந்த இடத்துக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ உங்களால ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுங்க, எனக்கு அது போதும்.
ஃபுல்லாகவே பிச்சு பிளாக்காக இருக்கிறதுனால ஸ்ட்ரீட்டாக போடுறா கேமரா கேப்சர் ஆகுதா? கேப்சர் ஆகுதாடா? என்னதுடா? நீ கீழே போவேணாண்டா. வீட்டை லைட்டை வச்சு பாருடா. ஏன் முடியலடா. கேமரா பார்த்துட்டியா? வந்துச்சு. யாரு யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. தயவு செஞ்சு பயமுத்தாதீங்க. படிச்சது பாத்தியா? லைட் சொல்லு. அதான் கரெக்டா தெரியுதா? வடக்கில போய் பாத்துருவோம்டா. தெரியல. ரொம்ப இஷ்டம்டா ஆசு. நான் இங்கே இருக்கேன்டா. நீ வேணா போடா. நான் போய் பார்க்கலாம். என்னன்றதுப்பா நீ தெளிவா பாத்துட்டியா? கேமரால பார்த்துட்டேன். சொல்லிட்டா அது நம்ம 2 பேர்த்துல யாருக்காச்சும் வச்சோம் ஆகும்டா. நீ இன்னைக்கு போறதுக்குள்ள அப்படி சொல்றேன். அப்பெல்லாம் ஒன்றும் வரும். நீ செம்ம ஆக்ரோஷமா இருந்துச்சுடா. சிலுக்கு எனக்கு உடம்பு. பாத்துட்டியா நீ? நீ பார்த்துடா. நம்மளுக்கு தாண்டா அப்படியே வந்துச்சுடா. அப்படியே காத்துல அப்படியே வந்து அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி தான்டா தெரிஞ்சு எனக்கு. சத்தியமா சொல்ல நைட்டு சொன்ன கன்ஃபார்மா நான் கேப்சர் பண்ணிட்டேன்டா. உடம்பு வந்து எனக்கு உண்மையாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் கூட பயமா தான் இருக்கு எனக்கு. கீழே வந்தா எல்லாமே இருக்கு திங்ஸ் எல்லாம். ஆளா இருப்பாங்களா? ஆளு பார்த்த வரைக்கும் என்ன மாதிரி ஆளு எப்படா சத்தம் எல்லாம் போதும்டா. ஆளு நான் நீ சொல்றா நான் ஒத்துக்கிறேன்டா. கரெக்டா ஆளு படிக்கிற செல்ல இருந்தானே வந்தாங்க. படிக்கச்சு ஏறி வந்தா கூட சரிங்களா. பாரு ரொம்ப இஷ்டம். இதுல வந்து கிளம்பிட்டான்டா. சரியா கொள்ளடா எனக்கு. சரி ஆசு இங்கே இரு. எனக்கு இங்க ஒரு எனர்ஜி ஒண்ணா டப்புன்னு வந்து பார்த்தா ஓடிடுது. நான் இப்பதான் நோட்டு ஓட முடியும். ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது சவுண்ட் கன்ஃபார்ம் தான் சொல்றேன்டா. அம்மா ஆக்ரோஷமா இருக்கு. பாக்கலடா. நான் பாத்துட்டேன்டா. கேப்சரா செம்ம ஆக்ரோஷமா இருக்குடா. சரி ஒண்ணு கீழே இறங்க வேணாம். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த புட்டேஜ் ஒரே நிமிஷம் போடு. அது எப்படி இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். தெரியுதா? இங்க பாரு. எப்படி எதிர்பார்றா
பார்த்தியா? ஒரே நிமிஷம் ஸ்லோ மோஷனில் போட முடியுமா? அதை அப்படியே பொறுமையாக போட அந்த சின்ன மட்டும் முடியாது, கண்டிப்பாக இல்லைடா. எடிட்டில் தான் பண்ண முடியுமா? இங்கே பாருடா, இங்கே போயிடு எப்படி வருது போயிடு. இது பங்கமாக இருக்குடா. தலையில மோதுடா. தலை இல்லையாப்பா? கன்ஃபார்ம்டா தலையிலடா, தலையிலடா. ஐயோ இப்போ பங்கமாக இருக்குடா டி. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாமா பசங்களை? இல்லை வேணாம் இந்த இடத்த மட்டும் பேஸ் பண்ணி விடுவோம்டா. ரெக்கார்டை போடு பார்த்துடலாம். அன்றைக்கி நம்ம தானேடா கூப்பிட்டோம், அதனால தான்டா வந்துச்சு. பேசி பார்ப்போம். நம்ம கூப்பிடலடா, நம்ம கம்யூனிகேட் கூப்பிட்டாங்க. ஆமாம், கம்யூனிகேட் பண்ணும்போது கூப்பிட்டேன்னு. வா பார்த்துடலாம். கேமரா ஆன் பண்ணிட்டியா? இல்லை இந்த கேமரா எதுக்கும் ரெக்கார்ட்லேயே இருக்கட்டும். பயமாக இருக்கு. நல்லா தெரியுது. நம்மளுக்கு கண்டா வருது. வேலை வருதா? வந்துச்சு தான்டா, பார்த்து கன்ஃபார்ம்டா. நம்ம தான்டா 2 பேத்துல வச்சு நம்மள்ட்ட தான் வருது. வண்டி கேக்குதா? நில்லுடா, லைட்டு நம்மளாம் போவாதா? லைட் ஆச்சு ஆன் பண்ணுறா. லைட் ஆன் பண்ணா கண்டிப்பா வராதுடா. தான் வருது போலடா. படிக்கிட்டு இல்ல இல்ல பின்னாடி போறா. வாடா செம்ம ஆப்பமா இல்ல. முடியல மாறா. சொன்னா கேள்வி எங்கேயாச்சும் இருந்துருவோம்டா. காலில் கூட போய்க்கலாம்டா, விடிஞ்சு கூட போய்க்கலாம்டா. மொட்டை மாடி வரைக்கும் எப்பறம் இங்கே இருக்கிறது? நீங்க மொட்டை மாடி கூட சேஃப்டியா. யார் இது? டேய், நான் கேமரால என்ன தெரியுதான் பாரு. லைட் அடிக்கிட்டா? லைட் அடி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குடா. ஆனால் கேமரா ஏன் தெரில. லைட் அடி. வா போ. இது பாத்ரூம் கன்ஃபார்ம் பண்ணுவோம்டா. கீழே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணா இல்லை, படிக்கட்டையும் பார்க்கலடா. கன்ஃபார்மாக சொல்கிறேன், கீழே வந்து அதுக்கு சத்தியமாக சொல்கிறேன். கீழே போனோம் செம்ம லாக்கு. செத்தோம் நம்ம. அதோட நம்ம செத்துடும் நம்ம. அவ்வளோதான் சொல்லுவேன். நான் செத்துட்டேன். எனக்கு அப்படியே மயக்கம் வருது. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. எனக்கு ரிஸ்குடா சாயி. உங்களுக்கு இது எல்லாத்தையும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. கன்ஃபார்ம் நீ லைட் ஆன் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சுக்குமான்னு தெரில. நைட் டியூஷன்ல செம்ம கிளியராக கேப்சர் ஆகுது. நைட் டியூஷனை கட் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஓடிடலாம். இல்லையா இங்கே விடிய மொட்டை மாடில் நிற்போம். இல்லை சொன்ன வார்த்தை ஓகேடா. மொட்டை மாடி நின்றுலாமா? இல்லை ஓடிடலாமா? டேய்டா, லைட்டு போடா. நீ ஓடுவ? பிட்ச் பிளாக்டா. நம்ம எப்படி நிக்கிறோம் பாத்துக்கோ. அது என்னது? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு இஷ்டமான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் எனக்கு தெரியுது. கன்ஃபார்ம் லாக் தான். மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி போகலாம் ஜியா. என்ன பண்ணுறது? எனக்கு இங்கே நிற்கிறதுல சுத்தமாக உடம்பாட்டே இல்லைடா. அப்புறம் இந்த வீடியோவே போட முடியாமல் லைட் வச்சு ஆன் பண்ணலாமேடா. சரிவா, அதான் ஜஸ்ட் ஒரு ரெட்டு பார்த்துக்கோடா.
எனக்கு அதை பார்த்தே அவங்க சத்துவோண்டா நம்ம வா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமரா ஒரு பேருக்கு தான் ஆனில் வச்சுருக்கிறேன். சப்போஸ் எதனாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னா நான் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணிடுறேன். லைட் யூஸ் இது நைட்டு சொன்னிட்டு நான் கொடுக்குறேன் பார்ப்போம். இல்லைடா இல்லைடா யாரும் இல்லை 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 பார்ப்பா. சரி பார் சரி சரி இல்லை எனக்கு எதுவுமே தரலையே. உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனையா? இது நம்ம தான்டா பிரச்சனை நம்ம தான்டா. கிளம்பிடலாம்டா. இங்கே தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடா. கன்ஃபார்ம் லைட் அடிச்சிருக்கியா? ஆசு லைட் அடிக்கிறேன். அடித்த உடனே 3 சொன்னோன்னா ஓடிடு. சுத்தம்டா சுத்தம்டா. ஐயோ லாக்குடா, சரியான லாக்குடா. நம்ம இருக்கலாம் சும்மா கேள்வி இங்கே இருக்கலாம்டா. என்ன கொண்டாந்து தரல, அவ்வளோதான் மாட்டோம். சொல்லாத அப்படிலாம். ஏதாச்சும் ஃபோனாச்சும் பண்ணலாம்டா. இதாண்டா ஒரே வழி, ஃபேஸ் பண்ணிடுவோம். சத்தியமாக இவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லைடா. அது எனக்கு நான் ஒன்றையும் சொல்லுவேன்டா. நல்லா தெரிஞ்சுக்க. 1 2 3 என்ன பண்ணோம்? ஓடிடலாம். லைட்டில் நம்ம இப்படிதான் கீழே கீழே உளுந்து கண்ணாடி 3 சொன்னோன்னு லைட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண அடுத்த செகண்ட் ஓடிட வேண்டியதான். ஓகே ரெடியா? வேற வழியே இல்லை, தான் ஒரே வழி. படிக்கட்டு தாண்டி ஆகணும். படிக்கட்டில் மட்டும் சேஃப்டியாகடா. கீழே அங்கிட்டு கீழே ஓடிடலாம்டா. கீழே விழுந்தோம்னா மண்டை உடஞ்சிடும்டா. சாயி அப்படின்றியா? பேய்க்கு தப்பிச்சேன் போக மண்டை விட்டு. செப்பல் இருக்குடா இங்கே எது டக்குன்னு போட்டு வந்துடும். செப்பல் போட்டு டக்குன்னு போட்டு வந்துடும். ரெடி 4 2 3. என்னடாச்சு? ரத்தம் வருதாடா? ரத்தம் வருதாடா? இரு 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 இரு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம்.